ரகுவிற்கு பயங்கர குழப்பம். இந்த பொண்ணுக்கு திடீர்னு இப்படி அபாஷன் ஆயிடுச்சு. ஆனா இவள் அத பத்தி எதையுமே கவலைப்படாம அவர் என்ன சொல்றாரோ அதை வேதவாக்கா எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாளே, அவளுக்கு கவலை இல்லையா? எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் சக்தியையும் அந்த குழந்தையும் வேற வேற பாக்கல. ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான். அவளுக்குள்ள இருந்த அவளுடைய உயிர் இப்போ இல்லாம போயிடுச்சு. எப்படி தாங்கி கொண்டு சாதாரணமா பேசுறான்னு தெரியல. அவளுடைய கண்ணுல ஒரு சொட்டு தண்ணீரை நான் பாக்கலையே. இப்படி எல்லாம் அவன் யோசனையோடு அவள் ஏற்கனவே சொன்ன ஒரு சில உதவிகளையும் யோசிச்சுக்கிட்டே தனியா உட்கார்ந்து இருந்தான். அந்த நேரத்துல வேலு மாமா பக்கத்துல உட்காந்து, என்ன தம்பி ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்கும்போது, யோ நீ எல்லாம் மனுஷனா? ஏதோ ஒரு டைம்ல என்னமோ ஒண்ணு நடந்துருச்சு, அதை விட்டு தொலைய வேண்டியது தானே. அதுக்கு இந்த பொண்ணை பழி வாங்குறேன்னு சொல்லி தயார் பண்ணிட்டு இருப்பியா? அந்த பொண்ணு நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கு. எனக்கே ரொம்ப பயமா இருக்கேன்னு சொல்லி அவன் ரொம்ப கோபமா பேசும்போது, அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. நீ அவ மேல இருக்கிற அக்கறையில கேக்குற, அது எனக்கு புரியுது. ஆனா நீ நினைக்கிறது இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொன்னா உனக்கு புரியாதுப்பா, விட்டுரு. அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம இப்படி நீ பேசிட்டு இருக்க. அவ்வளவு பெரிய ஜமீன்தார் குடும்பம் தானே. அவங்க அப்பா ஒரே ஒரு மகனை பெத்து வச்சிருக்காரு. அந்த பையன் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு ஓடி போனதுமே அந்த குடும்பமே ரொம்ப சோகத்துல போயிடுச்சு. சரி, தன்னோட பையனை ஏத்துக்கலாம்னு சொல்லி அவங்க அப்பா ரெடியா இருந்த போது இவர் எந்த ஊர்ல வேலை பாக்குறாருன்னு தெரியல. இவரையும் கண்டுபிடிச்சு ஒரு வழியா சேரலாம்னு அவங்க அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. கடைசி வரைக்குமே சக்தியோடைய அப்பா பிடி கொடுக்கவே இல்ல. நீங்க என்ன வேணாம்னு சொன்னீங்க, என் பொண்டாட்டியும் வேணாம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு நான் வரணும்? நான் வரமாட்டேன். என்னோட சுய கௌரவத்தை என்னால விட முடியாதுன்னு சொல்லி அவர் விடாம சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஜமீன்தாருக்கு வயசாயிடுச்சு. போக போக அவர் உடல்நிலையும் சரியில்லை. அந்த நேரத்துல சக்தியுடைய அப்பா வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வடநாட்டு பக்கமா அவரை அனுப்பி வச்சுட்டாங்க. அவர் குடும்பத்தோட அங்கதான் இருந்தாரு. அந்த நேரத்துலதான் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. சொத்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. அப்புறம் அவங்க அப்பா இறந்த விஷயம் தெரிஞ்சு அவர் அங்கிருந்து குடும்பத்தோட கிளம்பி வந்தாரு. அப்போ நான் சக்தியை பாத்திருக்கேன். ரொம்ப சின்ன பொண்ணு, ரெண்டாவது குழந்தை பிறக்கல அவங்களுக்கு. அந்த நேரத்துல அவங்க வந்தாங்க, செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாங்க. ஆனா அந்த சொத்தை அவர் தொட்டு கூட பார்க்கல. அப்படியே மக்கள் எல்லாத்துக்குமே அதை தானமா வழங்கிட்டு அவங்க இருந்து போயிட்டாரு. அவருக்குன்னு அவர் எதையுமே யோசிச்சதே கிடையாது. அவர் குடும்பத்தை அவரோட உழைப்பாலேயே பாத்துக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க பொண்டாட்டிக்கு கிடைக்காத மரியாதை, அவங்களுக்கு கிடைக்க போற அவமானம், சொத்துக்காக தான் நீ இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லி அவங்கள தப்பா யாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காகவே அவர் ஒதுங்கி ஒதுங்கி போனாரு. தன் குடும்பத்துக்காக மட்டுமே அவர் வாழ்ந்தாரு. அதே மாதிரி நியாயம் தர்மம்னு எந்த இடத்துலயுமே அவருடைய மதிப்பை அவர் குறைச்சுக்கிட்டதே கிடையாது. அவங்க தானம் கொடுத்த சொத்துல ஏதோ ஒரு சின்ன பகுதி தான் என்னுடைய ஊரு. இப்படியெல்லாம் பயங்கரமான ராஜ வாழ்க்கை வாழ்ந்த குடும்பம் அது. நாங்கெல்லாம் சாதாரண ஆளுகப்பா, எங்களுக்குன்னு அடையாளம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவரு எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து இப்படி எக்கச்சக்கமான சொத்துக்களை எல்லாம் பிரிச்சு கொடுத்து எங்களையும் மனுஷங்களா உட்கார வச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்துச்சு. நான் தான் அவரை கூட்டிட்டு வந்தேன். இந்த ஊர்ல எக்கச்சக்கமான சிலை திருட்டுக்கு ஒருத்தன் காரணமா இருக்கான்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அவரு வந்தாரு. வந்த மனுஷனையும் அவருடைய குடும்பத்தையும் சிதைச்சிட்டாங்க. சக்தி எப்படி வாழ வேண்டிய பொண்ணு, நீயே சொல்லு. இவ்வளவு சொத்துக்கும் அவள் ஒரு வாரிசா இப்போ இருக்கிறா. ஆனா அவளால எதையாவது அனுபவிக்க முடியுமா? இதெல்லாம் கூட விட்டுரு. அவங்க அப்பா சுய சம்பாத்தியத்துல கொஞ்சம் இடம் வாங்கி போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வீடு வச்சிருந்தாரு, ஒரு சில பொருட்கள் வச்சிருந்தாரு. இது எல்லாத்தையுமே அவன் தன்னோட பேருக்கு மாத்தி இருந்தான். அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது அவன் ஏற்கனவே அவங்க அப்பாவை அந்த லாரியை வச்சு கொல்றதுக்கு முன்னாடி பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கான். அந்த நேரத்துல வாங்கின கையெழுத்து தான் அதெல்லாம். இப்போ மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் ரிஜிஸ்டர் பண்ணாதான் செல்லும்னு கிடையாது. அப்போல அப்படி இல்ல, கையெழுத்து இருந்தாலே அதை ஏத்துக்குவாங்க. அட்லீஸ்ட் அந்த சொத்துக்கள் இருந்துச்சுனாலும் இந்த சக்தி இப்ப இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அவள் தினமும் எவ்வளவு நரக வேதனையில் இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். என்னோட வீட்டுல என்னோட மனைவிக்கு சக்திக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவளுக்கு நல்லா தெரியும். அதனாலேயே அவளை பார்த்தாலே பயம். அவ கூட சேராதீங்க, அவளை வளர்க்காதீங்கன்னு சொல்லி என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தா. அதுக்கு காரணம் எனக்கு அவ்வளவு மிரட்டல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அந்த மிரட்டல்லையே தான் நான் வாழ்ந்திருக்கேன். இந்த சொத்து ஏதாவது கொஞ்சமாவது இவளுக்கு கிடைச்சா அவ வாழ்க்கை முன்னேறிடும்னு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காக நான் ஏறாத கோர்ட்டு கிடையாது. ஆனா எந்த அதிகாரத்துல நான் கேஸ் போடுறேன்னு கேட்டு முதல்லயே என்ன அங்க இருந்து பத்தி விட்டுருவாங்க. கேஸ் எடுக்கவே விட மாட்டாங்க. இப்படி எல்லாம் எக்கச்சக்கமான குடைச்சல். சரி, என்ன விடு, சொத்தை விடு, எல்லாத்தையும் விட்டுரு. ஆனா இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? சின்ன வயசுல இருந்து தனிமை, கொடுமையான தனிமை. நிம்மதியா அவளால தூங்க முடியாது. நான் எவ்வளவுதான் பாதுகாப்பு கொடுத்தாலும், இந்த ஊர்ல இருக்கிறவங்க பாதுகாப்பு கொடுத்தாலும், ஒரு பொம்பளை பிள்ளை தனியா இருக்கும் பொழுது எவனாவது ஏதாவது செய்யறதுக்கு வருவான். ராத்திரி எல்லாம் அவ தூங்க மாட்டா. ஒரு ஓரமா ஏதாவது மூளைய புடிச்சு யாருக்கு தெரியாம ஒளிஞ்சு உட்கார்ந்துருப்பா. காலையில நான் போய் பார்க்கும்போது எவ்வளவு கதவை தட்டினாலும் திறக்க மாட்டா. மாமா வந்திருக்கேன், மாமா வந்திருக்கேன்னு நிறைய தடவை சொல்லணும். ஏன் தெரியுமா? அவங்களும் மாமா வந்திருக்கேன், மாமா வந்திருக்கேன், கதவை திறன்னு சொல்லி என்ன மாதிரியே பேசுவானுங்க. என்னால என் வீட்டுல இருந்து வர முடியல, இந்த பொண்ணை பாதுகாக்க முடியல. சரி, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போனா வரவே எல்லாம் காலி பசங்க, என்ன பண்றது, நாங்க எங்களுக்குள்ள வயசானவங்க தானே இருக்கோம்னு அவங்களும் அப்படி சொல்லிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு துரத்தி பாப்பாங்க. அளவுக்கு அதிகமா அவனுங்க குடைச்சல் கொடுக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல.
ஒருவேளை இப்போ மாதிரி போன் பண்ணதுமே போலீஸ் வந்துரும்னு நினைக்கிறீங்களா? சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டானுங்க. இப்படி ஒரு மோசமான நிலைமையில தான் அவள் வளர்ந்தா. எப்படியாவது ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்ல, என் வீட்டுல அதுக்கு சப்போர்ட்டும் இல்ல. அப்புறம் தான் ஊர்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தனித்தனியா ஆளுக்கு ஒரு நாள் காவலுக்கு இருக்கணும்னு பேசி அவளை சரியா தூங்க வச்சோம். அவளால நிம்மதியா தூங்க முடியல. ராத்திரி அவ பயந்து பயந்து உலுக்கி எழுந்திருச்சு உட்கார்ந்த நாட்கள் அதிகம். அந்த ஊருக்கே செல்ல பிள்ளையா மாறினாலும் கூட அவளுடைய தனிமையில இருந்து அவ வெளியில வரல. முறையா சந்தோஷமா இருந்தது இந்த விஜய பார்த்துதான். இந்த விஜய் கூட வாழும் போதுதான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. ஆனா அவளுக்கு தெரியல அந்த குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணமே இவனுடைய குடும்பம் தான். இப்போ சொல்லுப்பா, இப்ப இந்த செய்தியை கேட்டதுமே இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமா? இதுக்கெல்லாமா கர்ப்பம் கலையும்? நீயே சொல்லு. இப்படி எல்லாம் கேட்கும்போது அதுதான் எனக்கு யோசனையாவே இருக்கு. அவங்க எப்போ இறந்துட்டாங்களே, அவங்களை விட்டுட்டு அவ வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுதானு எனக்கு இப்போ வரைக்கும் தோணுதுன்னு அவன் சொல்லும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே, அதைத்தான் சொல்றேன் நானும். உனக்கு எல்லாமே சாதாரணமா தெரியுது. ஆனா அவ எவ்வளவு வழியில இருந்தா இதை தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவள் மனசு அவ்வளவு பாடுபட்டிருக்கும். அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஊரை கடந்து காலேஜுக்கு போக முடியல. அவ நல்லா படிச்சானு அவளுக்கு ஓரளவுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கலாம்னா அவ்வளவு தூரம் அவளுக்கு போறதுக்கு விருப்பமும் இல்ல. சரி, பக்கத்துல இருக்கிற காலேஜுக்கு போயிட்டு விட்டுட்டு வரலாம்னு ஒரு 2 நாள் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். 3வது நாள் அவளை அந்த பசங்க எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தையும் துரத்திக்கிட்டே இருக்கான். தனியா இருக்கிற பிள்ளைய பார்த்து அவன் பேசாத வார்த்தை இல்ல. இவளும் பயந்த பிள்ளை. இப்படித்தான் இவளுடைய வாழ்க்கையை நகர்ந்துச்சு. அன்புனா என்னன்னு தெரியாது, பாசம்னா என்னன்னு தெரியாது. எல்லாரும் சிரிச்சு பேசுறாங்க, அதுபடி நம்மளும் பேசணும்னு நினைக்கிறாளா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற வேதனை அவ கோவிலுக்கு போகும்போதுதான் தெரியும். அந்த சிலைய பார்த்து அவ பேசிட்டு இருப்பா. நான் கூட நினைப்பேன், அவ பேசும்போதுதான் அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கு. சுத்தி அவளை என்னெல்லாம் பாடுபடுத்துறாங்க. நம்பிக்கையா யாரெல்லாம் இருக்கணுமோ அவங்க எல்லாருமே அவளை தவறான முறையில பாக்குறாங்க. இப்படி தினமும் நரக வேதனையில அந்த பொண்ணு இருக்குன்னு எனக்கு அப்போதான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவ காலேஜ் போமாட்டேன்னு சொன்னதுமே நானே வீட்டுல இருன்னு சொல்லிட்டேன். விஜய் இங்க வந்த புதுசுல அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தான் போன்ல. அப்ப அவங்க அம்மா கிட்ட ஏதோ வேற ஊரை சொல்லி அங்கதான் நான் வந்திருக்கேன்னு சொன்னான். அதை கேட்டதுமே, எதுக்கு பாத்து உங்க வீட்டுல போய் சொல்ற, உனக்கு நல்லது கெட்டது ஆயிடுச்சுன்னா அவங்க தானே வந்து பாக்கணும்னு கேட்டப்ப, இல்ல சார், எங்க அப்பாவுக்கு நான் இந்த வேலைக்கு வந்தது பிடிக்கல. ஒரு 3 வருஷமா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு. நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா படையெடுத்து வந்துருவாங்க. நான் இப்போ வெளி மாநிலத்துல இருக்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் எங்க இருக்கோம் ஏது இருக்கோம்னு அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாம தான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வெளி மாநிலத்தை தான் சார் சொல்லுவேன். எனக்கு இந்த வேலையை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எங்க அப்பாவுக்கு இந்த வேலை கொஞ்சம் கூட பிடிக்கல சார்னு அவன் பேசிட்டு இருந்தான். அதுக்கடுத்து 2-3 நாள் கழிச்சுதான் அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன். அந்த நேரத்துல அவங்க அப்பா கிட்ட பேச்சுவார்த்தை இல்ல, அவன் வெளியூரை சொல்லி இருக்கான். இதெல்லாமே எனக்கு சாதகமா இருந்துச்சு. அவனை மிரட்டும் போது இந்த விஷயத்த அவங்க வீட்டுல கூட அவனால சொல்ல முடியல. உங்க அப்பா எவ்வளவு செல கடத்தி இருக்காரு, உங்க அப்பா யாரு என்னன்னு பேரு புள்ளி விவரமா சொன்னதுமே அவன் மிரண்டு போயிட்டான். அவங்க அப்பா அதுல இருந்து ஒதுங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் இதுக்குள்ள போக கூடாதுன்னு மகேந்திரன் உறுதியா இருக்கான். ஆனா பையன் அந்த மாதிரி இல்ல. அவங்க அப்பாவுடைய தொழில மறுபடியும் இவன் கையில எடுத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாமே நான் புட்டு வச்சேன். அப்படியே ஆளு ஆஃப் ஆகி போயிட்டான். அதனாலதான் நான் சொல்றது எல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்க ஆரம்பிச்சான். என்ன பார்த்தாலே அவன் பயப்பட ஆரம்பிச்சான். இப்போ சொல்லு, சக்தியோடைய கோபம் உனக்கு புரியுதா? அவ எதுக்கு இப்போ தெளிவா பேசுறான்னு உனக்கு தெரியுதா? நீ வந்ததுமே என் மேல கோவப்பட்டேல, இப்ப அந்த கோவத்துக்கான காரணம் சரியா தப்பான்னு நீயே சொல்லு. இப்ப நான் செஞ்சது சரின்னு சொல்றியா தப்புன்னு சொல்றியா? இப்படி எல்லாம் கேள்விக்கு மேல கேள்விகளாக அவர் கேட்கும் போது, சார், சரி தப்புன்னு என்னால சொல்ல முடியல. அந்த பொண்ணு எக்கச்சக்கமான டிராமாக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா கர்ப்பம் கலையிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளவு மனவேதனை இருந்திருக்குன்னு எனக்கு புரியுது. நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லிருக்கலாமோ? இப்படிதான் சார் தோணுச்சு. இப்ப அந்த குழந்தை இல்லாம போயிடுச்சுல, அந்த வருத்தம் இருக்கு சார் எனக்குன்னு சொல்லும் போது, நீ ரொம்ப நல்லவனா இருக்க. ஆனா அந்த வயித்துல வளர்ற குழந்தை ஒண்ணு அவ்வளவு நல்ல குழந்தை இல்லன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. கேடுகட்ட அப்பாவுக்கு தானே பிறந்துச்சு, அதனால ஒண்ணும் இல்ல. அந்த குழந்தை உயிரோட இங்க பிறந்து யாரு அவங்க அப்பான்னு தெரிஞ்சு வாழ்றதை விட இல்லாம போறது பெருசுதான். இங்க எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க. கடவுள் அவங்களுக்கு குழந்தைய கொடுக்கட்டும். இந்த கேடுகட்டவனுக்கெல்லாம் குழந்தைய கொடுத்து என்ன ஆக போகுது? நீ அப்படியெல்லாம் பாவம் படாத. இப்படி சொல்லிட்டு அவர் எழுந்திருச்சு போயிட்டாரு. ஆனாலும் ரகுவுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஆனா இந்த பக்கம் சத்யாவுக்கு தூக்கமே வரல. அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயாவது சொல்லணுமே. இன்னைக்கு இந்த மாப்பிளைக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு பாக்கலாம். பணக்கார பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆக போதா சார்? உங்களுக்கு நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்டா. இப்படி நினைச்சுக்கிட்டு அவள் வீடு முழுவதும் நிஷாவை தேடிட்டு இருந்தா. ஆனா நிஷா அங்கே இல்ல. அப்போ ருக்கு கிட்ட போய், அத்தை அத்தை, நிஷாவை எங்க அத்தை, ஆளையே காணோமேன்னு சொல்லி கேட்க, அவளை வீட்டுக்கு பார்சல் பண்ணிட்டேன். அதான் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போதுல, அவள் இங்க இருந்து என்ன செய்ய போறா? அவங்க வீட்டுல இருந்து வந்தாதான் மரியாதை. இன்னைக்கு சாயங்காலம் இருந்து நம்ம வீட்டுல ஆள் வந்துரும். அப்போ இருந்து இந்த சக்தியை தேடிட்டு இருக்கேன். மண்டபத்துக்கு போயிட்டு வர்றேன்னு போனவ இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன ஆச்சுன்னு தெரியல. ரகுவுக்கு போன் பண்ண அவனும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். இப்படி அவங்க திட்டிக்கிட்டே, சரி நீ என்ன பண்ற தெரியுமான்னு அவளுக்கு வேலையை கொடுக்க வரும்போது, அத்தை அத்தை இருங்க இருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அப்புறம் வர்றேன்னு சொல்லிட்டு அவள் வேகமா அங்கிருந்து ஓடுனா. சரி, இந்த வீடியோவை நம்ம ஸ்னேகா கிட்ட கொடுக்கலாமா இல்ல யாருக்கிட்ட கொடுக்கலாம்னு அவள் யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து போக, ருக்கு ஒரு பக்கம்
நல்ல மருமகளை கட்டிட்டு வந்திருக்கேன் பாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஆளை சொல்லணும், ஒரு வேலைக்கு ஆக மாட்டேங்கிறாளுங்க, இப்படி திட்டிக்கிட்டே அவங்க போயிட்டாங்க. இப்ப ஸ்னேகா ரூம் வரைக்கும் அவள் போயிட்டு வேணாம் அவள் குடும்பத்தை எப்படி அவ விட்டு கொடுப்பா, இந்த வீடியோ அழிக்கிறியா என்னன்னு சொல்லி நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிருவா, இவகிட்ட காட்டக்கூடாது, நம்ம நேரடியா பொண்ணு வீட்டுல காட்டிடலாம், இப்படி யோசிச்சுக்கிட்டு அவள் ரூமுக்கு போகும்போது அங்கே ரவி உட்கார்ந்து இருந்தான். என்னங்க உங்க அப்பா அம்மா உனக்கு எந்த வேலையும் கொடுக்கலையா, இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, இப்படி கேட்டுக்கிட்டே பக்கத்துல போய் உட்கார, அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க, அவனோட நிச்சயதார்த்தத்துக்கு நான் எதுக்கு பண்ணணும், அவன் பண்ணாட்டி பண்ணாட்டி போகட்டும், நீ வேற எரிச்சல கலப்பாத, கொஞ்ச நேரம் பக்கத்துல வந்து உட்கார்றியா, பயங்கரமா தலைவலிக்குது, நீ என் கூட கொஞ்ச நேரம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்லும் போது, நான் எதுக்கு தெரியுமா இந்த வீட்டுல இவ்வளவு நாள் உயிரோட இருக்கேன், அதுக்கு காரணமே நீங்க தான், உங்க வீட்டுல பண்ண டார்ச்சர்ல நான் என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன், அந்த அளவுக்கு படாத பாடு படுத்திட்டாங்க, என் குடும்பத்தையே இப்போ ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நீங்க அப்படி இல்ல, எனக்கான நியாயத்துக்கு எப்போதுமே கூட நின்றுக்கீங்க, என்ன ஒரு சில நேரத்துல உங்களால பேச முடியாது, உங்க அப்பா அம்மாவை எதிர்த்து, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர நீங்க எனக்கு நிறைய விஷயத்துல நல்லது பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயத்துல சப்போர்ட்டா இருந்திருக்கீங்கன்னு அவள் சொல்லிக்கிட்டே போக, என்னாச்சு உனக்கு திடீர்னு என்ன இப்படி எல்லாம் பேசுற, இப்படி கேட்க, இல்லங்க உங்ககிட்ட ஒரு வீடியோ காட்டணும் அதான் வந்தேன்னு சொல்லி இப்போ அவள் அந்த வீடியோவை காட்டினா. அந்த வீடியோல சக்தி கைய பிடிச்சுக்கிட்டு விஜய் பயங்கரமா மிரட்டிட்டு இருந்தான், உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், அவங்க கூட ஏன் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப மெதுவான சவுண்ட் கேட்டுச்சு. இதை கேட்டதுமே என்ன இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இவ எதுக்கு அந்த பொண்ணை கண்ட இடத்துல தொட்டு பேசிட்டு இருக்கான், அந்த பொண்ணு ரொம்ப கோவமா பேசுது, என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள, இப்படி கேட்க, இன்னும் முழுசா கேட்கலையா, நல்லா கேளுங்க, தைரியம் இருந்தா நான் தான் உன் பொண்டாட்டின்னு ஊரு ஃபுல்லா சொல்லு, உன் வீட்டுல சொல்லுன்னு அவள் சொல்றா கேளுங்க, அந்த மாதிரிதான் என்ன சொன்னா, என் காதுல தான் தப்பா விழுந்துச்சான்னு எனக்கு தெரியல, நீங்க கேளுங்கன்னு சொல்லி அவள் அவனை கேட்க வைக்கும் போது, நீ என்னதான் கட்டிட்டு வந்திருக்கன்னு உங்க வீட்டுல தைரியமா சொல்ல வேண்டியது தானே, இப்படி ஒரு வார்த்தை அரைகுறையா கேட்டுச்சு. என்னடி சொல்ற, இது உண்மையா, அப்ப நான் பொய் சொல்லலாம், வீடு எப்படி பொய் சொல்லலாம், இது உண்மைதான், உன் தம்பி செஞ்ச வேலைதான், எப்போதுமே ஏதாவது ஒரு பிள்ளைய இந்த மாதிரி செஞ்சுட்டு கழட்டி விட்டு வந்துருவான், ஆனா இவளை எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே, ஆள் பார்க்கவும் நல்ல லட்சணமா தான் இருக்கா, நானே இவள் வந்ததுமே பார்த்தேன், வேலைக்கு வந்த பொண்ணாடா இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி வாய பொளந்துதான் பார்த்தேன், ரொம்ப ஒரு மகாலட்சுமி கடாசம் இருக்கு அவன் முகத்துல, ஆனா உன் தம்பிக்கு இதெல்லாம் ரசிக்கிற அளவுக்கு மண்டையில மூளை கிடையாது, அவனுக்கு உடம்ப ரசிக்கிறத தவிர வேற எதுவும் அவனுக்கு தெரியாதே, அவன் ஒரு ரசனை இல்லாத கேடு கட்டவன் தானே, இப்படி எல்லாம் சொல்ல அதைத்தான் நானும் யோசிக்கிறேன், இந்த பொண்ணை நானும் பார்த்தேன், ரொம்ப அமைதியான முகத்தோட பார்க்கவே ஒரு பொம்மை குட்டி மாதிரி இருக்கா, இப்படி சொல்ல, யோ என்ன சந்தடி சாக்கல பொம்மை குட்டின்னு என்னென்னமோ சொல்ற, இப்படி கேட்கும் போது, இல்லடி உண்மையிலே தான் சொல்றேன், அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு எதுக்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்குன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கதை இருக்கும்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது, ஐய பேசாம இந்த வீடியோவை வீட்டுல எல்லார்ட்டையும் காட்டி அந்த பொண்ணு தான் இவன் பொண்டாட்டின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா, இப்படி எல்லாம் கேட்க ஏன் உங்களுக்கு அம்பிட்டு அவசரம், உங்க தம்பி மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க, நம்ம நிறுத்தக்கூடாது இந்த கல்யாணத்தை, நேரடியா பொண்ணு வீட்டுல இருந்து அவ செருப்பால் அடிச்ச மாதிரி அந்த நிஷா நிப்பாட்டட்டும்னு சொல்ல, ஏண்டி உனக்கு இவ்வளவு கொலவெறி, எப்படியோ கல்யாணம்னா எனக்கு போதும், ஏற்கனவே இவன் ஆட்டமா ஆடுவான், நம்ம சொத்து எல்லாத்தையும் சேர்த்து இவனுக்கு பங்கு கட்டுக்கிட்டு இருக்கான், இதுல பெரிய வீட்டு முதலாளி பொண்ணு வேற கல்யாணம் பண்ற ஆசையில வேற இருக்கான், அப்படியெல்லாம் வந்தா என்ன ஆகும்னு பாரு, நானும் தனிப்பட்ட முறையில நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு ஐடியா பண்ணி வச்சிருந்தேன், ஏன் அதுக்கு போகாம நம்ம தொழிலுக்குள்ள இருக்கேன் தெரியுமா, இவன் உள்ள நுழைஞ்சா அதையும் எடுத்துக்கிடுவான்ற பயத்துலதான், சரியான அண்டாமுழுங்கி பையன், எதை தொட்டாலும் அவனுக்கு வேணும்னு சின்ன வயசுல எனக்கு வச்சிருந்த ட்ரெஸ்ல இருந்து இப்போ எல்லா சொத்தையும் ஆட்டைய போடுறதுலதான் இவன் குறியா இருக்கான், காசு மேல அப்படி என்னதான் பைத்தியக்காரத்தனமோ தெரியல, இப்படி எல்லாம் அவன் புலம்பிட்டு இருந்தான். இந்த ஆளுக்கு இந்த ஆளுடைய கவலை என்னமோ இவன் மட்டும் யோகியம் மாதிரி, காசு மேலதானே இவனுடைய குறியும் இருக்குன்னு அவள் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இங்க பாருங்க என்னோட கோபம் அது கிடையாது, உன் தம்பி என்னென்ன பண்ணான்னு எல்லாம் மறந்துட்டீங்களா, என்னோட சித்தப்பா மக செத்து போயிட்டா, அதுக்கு காரணம் யாருன்னு தெரியும்ல, இதெல்லாம் உங்க வீட்டுல மறைச்சிட்டாங்க, இத பெருசாக்காதுன்னு ஏவாயே மூடிட்டாங்க, ஆனா இந்த சாபம் எல்லாம் சேர்த்துதான் இந்த சக்தியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கு, அவ பேரை பாத்தீங்களா சக்தி, அப்பேற்பட்ட சிவனையே அடக்கின சக்தி இவன் அடக்க மாட்டாளா, எனக்கு தெரிஞ்சு இவனை அடக்குற ஒரே ஆளு அவ மட்டும்தான், இவன் தெரியாம அவளுடைய ரூமுக்கு வேற போயிட்டு வந்தான், அப்பவே அவ தூக்கி போட்டு எத்தி அனுப்பி விட்டா, அதையும் நான் பார்த்தேன், எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, எப்படி ஓடி வந்தான் தெரியுமா உன் தம்பி, இப்படி எல்லாம் அவள் சொல்லும் போது, ஆமா இந்த கேடுகட்ட வேலைதான் அவன் பாக்குறான், அதான எனக்கு அவனை பிடிக்கவே மாட்டேங்குது, இப்படி சொல்லும் போது, இங்க பாருங்க என் சித்தப்பா பொண்ணாவது கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவகிட்ட பழகுனா ஏமாத்தனா ஏதோ சரி, ஆனா என் ஃப்ரெண்டுங்க வயசுல எனக்கும் அவனுக்குமே 3 வருஷம் டிஃபரெண்ட் இருக்கு, என் ஃப்ரெண்ட போய் எப்படிங்க, அவ கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு, அவகிட்ட வேணும்னே தப்பா பழகி அவ தனிமையை யூஸ் பண்ணி அவ வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் ஆட்டையை போட்டு வந்திருக்கான், அவளை என்னென்னமோ சொல்லி மிரட்டி கடைசியில அவ சூசைட் பண்ற அளவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்ப அவளை மிரட்டுறதவே விட்டுருக்கான், இல்லனா அந்த குடும்பம் என்ன ஆகி இருக்கும், அவன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச என்ன ஆகும், அவ ஏதோ முட்டாத்தனமா ஒரு தப்பு பண்ணிட்டா, ஆனா இவனுக்கு எங்க போச்சு புத்தி, தனிமையில ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதுமே அங்க போய் விளையாடாட்டி இவனுக்கு மனசு ஆறாது போல, ஒருவேளை நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் என்கிட்ட இப்படிதான் நடந்திருப்பான், இப்படி எல்லாம் அவள் கோபத்தோடு சொல்லும் போது, ஏய் அந்த கர்மம் பிடிச்சவனை பத்தி பேசாத, அவன் தான் இவ்வளவு மோசமானவன்னு தெரியுதுல, விடு, இந்த வீடியோவை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ டெலீட் பண்ணிடாத, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி
அனுப்பி வை, இது ஒரு 5-6 காப்பி எடுத்து வச்சுக்கிருவோம், மெயில்ல கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிருவோம், எவனாவது அழிச்சா என்ன பண்றது? இப்படி எல்லாம் அவன் சொல்லும் போது நம்ம புருஷன் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறான், பாத்துக்கலாம், இந்த சக்கிய வேற காணோம், அவளை வச்சுக்கிட்டு இதை ரிவீல் பண்ணாதான் நல்லா இருக்கும், பேசாம நாளைக்கு நிச்சயதார்த்தன்னைக்கு இதை காட்டி நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? இப்படி ஆளுக்கு ஆளு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுலயே குறியா இருந்தாங்க. இந்த என்கேஜ்மெண்ட்ல அவனை பயங்கரமா அசிங்கப்படுத்தணும்னு சத்யாவும் ரவியும் ரெடியா இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க பயங்கர கோபத்தோடு ஒரு தீப்பிழம்பு மாதிரி ஒருத்தி ஆவேசமாக உட்கார்ந்து இருந்தால் அவ்வளவு வழிய பொருட்படுத்தாம. இனி என்ன நடக்குதுன்னு இனி வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த கதையை முழுசா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் ஃபாலோ பண்ணுங்க.